ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எந்த சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி இது ஸ்பெசிஃபிக்காக எந்த சேனல் அப்படின்னு கேட்கும்போது சன் டிவி. ஏன்னா சன் டிவிலையும் அப்கமிங் நியூ சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றின டிஸ்கஸ் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிஃபோர் சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சன் டிவியில் 1க்கு இல்லை 2 இல்லை 3க்கு மேலே நியூ சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற நிறையா கெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக வந்து டைமிங் ரீப்ளேஸ்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து எந்த சீரியல் எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்த நான் பிரைம் டைம் சீரியல் பிரியமான தோழி. ஸோ இந்த சீரியல் தான் எண்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சீரியலில் மெயின் கான்செப்ட் அதாவது மெயின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அரவிந்த் டெத் ஆனது எப்படி அப்படின்ற உண்மை ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரிய வரணும். அதுக்கடுத்து பவித்ரா வந்து ஆதியை அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுதான் சீரியலில் மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக அதோட உண்மை வந்து பவித்ராவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் ஒவ்வொரு ஆளுக்கும் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அப்கமிங் ஜூனே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து பவித்ரா ஆதியை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதோட சீரியல் எண்டிங் ஆக போகுது. ஏன்னா எப்போ சீரியல் எண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸிங்ஸ் பார்க்கும்போது மேபி வந்து எப்போ எண்டிங் அப்படின்ற மாதிரி இன்னும் வந்து ஷேர் பண்ணலை. பட் எண்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் இப்போவே மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி அந்த சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுற ஆதி, ஸோ அவங்க ஒரு நியூ சீரியல் சன் டிவியில் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட்டும் வந்திருக்கு. டைட்டிலும் பார்த்தீங்கன்னா கலாட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரியல் எண்டிங் ஆஃப்டர் தான் நியூ சீரியல் என்ன வரப்போகுது அப்படின்றது தெரியும். ஏன்னா ஆன் த வேல அனாமிகா மல்லி அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து இவங்களோட நியூ சீரியலும் டைட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க கலாட்டா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்டிங் ஆஃப்டர் 1 by 1 என்ன அப்படின்ட்டு ஷேர் ஆயிடும். அப்கமிங் நியூ சீரியலோட ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீரியலை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.